ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் டெலிவரிக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வெள்ளவரியாக சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்லேயும் சரி, யூடியூப்பில் கமெண்ட்லேயும் சரி கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு, அதுக்கான டிப்ஸ் மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்கள் உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அதெல்லாமே வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம கையில் இல்லை. ஸ்கேன் வச்சுலாம் நம்ம முடிவே பண்ண முடியாது. ஏன்னா நான் நிறைய பேரோட யூடியூப் வீடியோ நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இந்த பொசிஷன் வச்சு நம்மளோட ஜெண்டர் வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற விஷயம்லாம் நான் பார்த்தேன். பட் அது எல்லாமே மித்து தாங்க. எதுவுமே வந்து உண்மை கிடையாது. நம்ம கையில் எதுவுமே இல்லை. எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு ஒர்க்கிங் விமன். நான் வந்து ஒரு நியூஸ் ஆங்கர். எனக்கு வந்து 8 hours டியூட்டி. சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகும். அந்த 8 ஹவர்ஸில் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா நான் நியூஸ் ஆங்கர் அப்படின்றதுனால ப்ராப்பராக நான் மேக்கப் போட்டு ப்ராப்பராக ரெடி ஆகி நான் வந்து கிளம்பி போகணும். அங்கே நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்ட நான் வந்து ஆஃபீஸ் வந்து போயிருந்தேன் என்னோடய ப்ரெக்னன்சி பீரியடில். எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சேம் ஆஃபீஸ் அப்படின்றது தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பெருசாக எந்த ஒரு ஹெல்ப்புமே நான் யார்கிட்டையுமே கேட்டுட்டது கிடையாது. என்னோட வேலையை நான் தான் வந்து மெயினாக பண்ணேன். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினாக வந்து இந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வேலையை நீங்களே செஞ்சு பழகுங்க. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காராதீங்க. கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள், உங்களால் முடிஞ்ச வேலைகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே அது வந்து நார்மல் டெலிவரிக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அண்ட் செகண்ட் மெயின் காஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பிபியை வந்து அதிகப்படுத்தும். அண்ட் சுகரை வந்து அது அதிகப்படுத்தும். நம்மளோட சுகர் லெவலை வந்து அதிகப்படுத்தும். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக வரவே கூடாது, இல்லாமல் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய டைம் தூக்கம் இல்லாமல் போகும். நம்ம நைட்டில் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அது நெஞ்செரிச்சல் அதிகமாகி அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து வழிவகுக்கும். இன்னொன்று, நம்மளால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடியாது, குப்புற படுக்க முடியாது, ஒரு சைடாக தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலர் இப்போ கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை எங்கேயுமே சொல்கிறேன் நான், நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு அப்புறம் திரும்புங்க, அது இல்லைன்னா கஷ்டமாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய டாக்டர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் அப்போல்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டு பண்ணும். அதுவும் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மக்கிட்ட சரியாக பேசலாம்னா, எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான், எதுக்கு நம்மள்ட்ட பேச மாட்டேங்கிறான், ஒருவேளை நான் குண்டாகிட்டனோ அதனால தான் நம்மள்ட்ட பேச மாட்டேங்கிறானோ அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்க தோணும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களை கண்டதையும் யோசிக்க தோணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மெயின் காசுங்க. ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு வந்து நல்லாயிருக்கும். எனக்கு வந்து என்னோட டெலிவரி வரைக்குமே எனக்கு வந்து நோ பிபி வந்து சுத்தமாக இல்லை. அண்ட் சுகரும் வந்து கிடையவே கிடையாது. நான் அது வந்து எப்படியோ வந்து நான் கண்ட்ரோல்டாக வச்சுருந்தேன், அது எனக்கே தெரியல. பட் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அப்பப்போ வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து என்னோட நினப்பு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு நான் மெயினாக ஏன் ஆகிறேன் அப்படின்னா, எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் அடிக்கடி வரும். அதனால் அப்பப்போ நினச்சி அழுவேன். அந்த டைம் என் அம்மாவும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி கூடவே இருந்து, உனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா அவங்க கூட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையே எனக்கு வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அம்மா, அப்பா, மாமியார், மாமனார், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நம்புகிற அந்த பர்சன் கிட்ட உங்களோட கஷ்டத்தை, உங்களோட வருத்தங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த பீரியடில் எனக்கு வந்து ஒரு நாள் தான் வீக் ஆஃப். எவ்ரி வென்ஸ்டே வந்து வீக் ஆஃப். ஸோ அந்த எவ்ரி வென்ஸ்டே டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறக்காமல் ஏதாவது ஒரு படம் இல்லைனா ஏதாவது ஒரு சீரீஸ், அதுவும் ஃபீல் குட் சீரீஸ் வந்து நான் பார்த்துருவேன். ஃபீல் குட் படம் வந்து நான் பார்த்துருவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் படம் பார்க்குறது அண்ட் சீரீஸ் பார்க்குறதுலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணலாம். பட் சுகர் மட்டும் வேணவே வேணாம். மற்ற வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட தோணுச்சு அப்படின்னா நீங்கள்
தாராளமாக சாப்பிட்லாம். சுகர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், சாக்லேட் சாப்பிடணும், ரொம்ப மாடரேட்டாக எடுத்துக்கோங்க, கம்மியாக எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ரொம்ப அதிகமாக எதுவுமே போயிடவே வேண்டாம். நான் வந்து இந்த பீரியடில் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ஃபுட்டு தான் நான் சாப்பிட்டேன். நான் மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட்டு வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். வந்து இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களால் அதை வந்து தாங்கிக்க முடியல, என்னால் முடியலைங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதிகமாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அண்ட் மூச்சு பயிற்சி நாட் ஒன்லி ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு வந்து இப்போ நார்மல் டெலிவரி தான் ஆக போகுது அப்படின்றது டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி, நீங்கள் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த புஷ் பண்ணுற டைமில் உங்களுக்கு ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் டெய்லியுமே நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அடுத்தது மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இன்டேக். நான் வந்து எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். அது எப்படி சொல்கிறது, நான் வந்து சின்ன வயசில் வந்து ஹெல்த்தியாலாம் சாப்பிட்டதே இல்லைங்க, அதை நானே ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு தான் புத்தின்னு இருக்குல்ல, புத்தி உரைச்சதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. நான்வெஜ்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. கீரைலாம் பார்த்தேனாலே அப்படியே தூரமாக ஓடிடுவேன். கீரை சுத்தமாக பிடிக்காது. காய் வந்து சுத்தமாக தொடமாட்டேன். நொறுக்கு தீனினா மட்டும் நல்லா சாப்பிடுவேன். அதுவும் எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து ஒரு மயிலாடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து வந்து அழகர் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா ஐட்டமும், எல்லா நொறுக்கு தீனியும் சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையும் நான் நல்லா சாப்பிட்ருக்கேன். நான் அது மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு காய்கறி, பழம், கீரை, நான்வெஜ்ஜு, முட்டை, இது எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம ப்ரெக்னன்சி டைமில் முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்றைக்கோ ஒரு நாள் ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்மளோட பார்ட்னரோட போயிட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இன்டேக் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஜூஸஸாக போகாதீங்க. நீங்கள் ஃப்ரூட் ஜூஸஸாக குடிச்சிங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஃபைபர் இருக்கவே இருக்காது. நீங்கள் வந்து அப்படியே கன்சியூம் பண்ணுறது தான் நல்லது. அண்ட் காயுமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் நல்ல காய் வந்து சாப்பிட்லாம். கீரை டெய்லியுமே எடுக்கிறது நல்லது. கீரை வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம். கீரை டெய்லியுமே எடுக்கிறது நல்லது. நான்வெஜ் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் வாரத்தில் ஒரு நாள் தான் என்னால் சாப்பிட முடிஞ்சுது. ஸோ நான் வந்து அப்படி தான் நான் எடுத்தேன். அண்ட் வந்து இன்னொரு விஷயம், என்னோட டாக்டர் எனக்கு சொன்னது வந்து 3 மாதத்துக்கு வந்து சிக்கன் வந்து அவாய்ட் பண்ண சொன்னாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹீட்டுனால வந்து அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் வந்து உங்களோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, சாப்பிட்லாமா என்ன அப்படின்றத கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட வேணாம், 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து ஸ்கின்னுக்காகட்டும், உடம்புல உள்ள மற்ற விஷயத்துக்காகட்டும், எல்லாத்துக்குமே தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி நிறையா குடிக்கணும். எனக்கு வந்து அந்த பழக்கம் மட்டும் இருந்ததுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே நல்ல தண்ணி குடிப்பேன். அது மட்டும் எனக்கு இருந்துச்சு அப்போலேருந்தே. இன்னொன்று, நான் ஆஃபீஸ் போகிறதுனால எனக்கு சீக்கிரமாக வந்து தண்ணி நான் நிறைய கன்சியூம் பண்ணுவேன். ஏன்னா நான் நியூஸ் படிக்கிறப்போ எனக்கு வந்து தொண்டை சீக்கிரம் காஞ்சு போகும். அதனால் நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். மெயினாக நான் எப்படி தண்ணி குடிப்பேன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டராக, அதாவது கொஞ்சம் இந்த சூடு தண்ணி இருக்கும்ல, அதுதான் நான் வந்து பிடிச்சி அப்படி தான் நான் குடிப்பேன். ரொம்ப சில் தண்ணியாக நான் குடித்ததே கிடையாது. எனக்கு அது வந்து கரெக்டாக இருந்தது. ரொம்ப அதுக்குன்னு கொதிக்கவும் குடிக்க மாட்டேன், அதுக்குன்னு ரொம்ப சில்லுன்னு நான் குடிக்க மாட்டேன். பட் தண்ணி வந்து குடிச்சிருவேன். ஒரு நாளைக்கு நான் அப்போ வந்து 4 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சிருவேன். 4 லிட்டருங்கிறது நான் மினிமம் சொல்கிறேன். நான் நிறையவே கன்சியூம் பண்ணுவேன் தண்ணி. பட் எனக்கு அது பெருசாக வந்து டாக்டர் வந்து எதுவுமே சொல்லலை. 4 லிட்டர் குடிக்கலாம் அப்படின்றத என்னோட டாக்டர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சில பேர் வந்து ரெஸ்ட் ரூம் வருது அப்படிங்கிறதுக்காகவே அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காகவே தண்ணி வந்து குடிக்காமல் இருப்பாங்க. பட் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வயிற்றில் குட்டி குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படுது. ஸோ மறக்காமல் தண்ணி குடிச்சிடுங்க. அண்ட் முக்கியமானது வந்து சப்ளிமெண்ட்ஸ், டேப்லெட்ஸ் வந்து நம்ம என்னென்ன எடுக்கணும் அப்படின்றது தான். எனக்கு வந்து தைராய்டு இருந்தது. ஸோ நான் அந்த 10 மந்த்ஸுமே வந்து நான் வந்துட்டு தைராய்டு டேப்லெட் வந்து எடுத்தேன். எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் தைராய்டு வந்து ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு. ஸோ வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் எடுத்தது வந்து 25 mg தான் வந்து எடுத்தேன்.
அண்ட் அடுத்தது வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். நான் அது வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியிலேருந்தே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து என்னோட டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ நான் அதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் கழித்து நான் அயன் அண்ட் கால்சியம் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். இது எல்லாமே என்னோட டாக்டர் என்னோட பாடி பார்த்துட்டு எனக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணது. நீங்கள் உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் உங்களோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி தான் எடுக்கணும். ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டேப்லெட் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடியும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ப்ரெக்னன்சியும் டிஃப்ரெண்ட். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன ஒரு விஷயம்னா, பயப்படுறது. வீடியோ பார்த்து பயப்படுறது. இப்போ வந்து நான் வந்து என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன். என்னன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஈஸியாக இப்போ வந்து டெலிவரி ஆகும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன். பட் நான் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸுன்னு நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. நான் வந்து பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். என்னன்னா அந்த அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பேசுகிற விதமாகட்டும் மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பயமுறுத்தும். ஐயோ நமக்கு எப்படி இருக்குமோ, என்ன பண்ணுமோ, சி செக்ஷனா இப்படி இருக்குமோ, நார்மல் டெலிவரினா இப்படி இருக்குமோ, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப் வீடியோ நிறையா பார்த்தே பயந்திருக்கேன், அழுதுருக்கேன் நைட்டில். இதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் டெலிவரி இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு மாதம் முன்னாடியாவது இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்குறத நிறுத்துங்க. உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். நோ நெகட்டிவிட்டி, அது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அண்ட் கூட இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக பேச வைங்க. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு சூப்பராக டெலிவரி ஆகும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்கள் நினைங்க. அண்ட் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் சொல்ல வைங்க. அது மட்டும்தான் நமக்கு நல்லது. அந்த பாசிட்டிவிட்டி தான் உங்களுக்கு எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து எக்ஸ்பெக்டேஷன். இந்த டாபிக் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை வந்து பேச சொன்னாங்க. என்னன்னா நான் வந்து டே 1, அதாவது எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு வந்து ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பையன் தான் வேணும், எங்கள் அப்பா தான் வேணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அது வந்து எனக்கு எப்போ வந்து ப்ரெக்னென்சின்றது தெரிய வந்ததோ அப்போலேருந்து நான் ரொம்ப அதை பற்றியே யோசித்தேன். எனக்கு பையன் தான் வேணும், எனக்கு பையன் தான் வேணும், எனக்கு பையன் தான் வேணும். என்னை சுற்றி இருக்கிற ஒரு சிலர் வந்து உனக்கு பொண்ணு தான் பிறக்கும், நீ ரொம்ப க்ளோயிங்காக இருக்க அப்படின்லாம் சொன்னாலுமே எனக்கு அவங்கள்ட்ட என்ன அறியாமல் எனக்கு அவங்க மேலே கோவம் வந்துச்சு. என்ன அறியாமல் அவங்க மேலே வெறுக்க ஆரம்பித்தேன் நான். எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு ரொம்ப கோவப்பட்டேன் நான். இந்த ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு டெலிவரி டைமில் ஒருவேளை எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருந்ததுன்னா அந்த ஒரு நிமிஷம் வந்து நமக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிருப்பேன். நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அந்த டிசப்பாயிண்ட் ஆன டே வந்து ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் என் பிள்ளை தான், என் ரத்தம் தான் சொல்லிட்டு நான் வளர்க்க தான் போகிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஒரு நாள் டிசப்பாயிண்ட்டோட ஏன் வந்து அந்த ஜீவனை வந்து நம்ம வரவேற்கணும்? அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து ரொம்ப அடமெண்ட்டாக ஐயோ எனக்கு வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வந்து ஏற்றிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தை தான். ஸோ அதை வந்து நான் பண்ண மிஸ்டேக்கை தயவு செஞ்சு நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அவங்க வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறது வந்து சத்தியமாக தப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து உங்களோட ஆசை, நீங்கள் நினைக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் அதுலேயே ரொம்ப அப்சசிவ் ஆகிடாதீங்க. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகும். எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை தான். கண்டிப்பாக பெரியவங்களோட சோல் கனெக்ட் வந்து அந்த குழந்தை மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம், அப்சசிவாக ஆயிடாதீங்க. இது வந்து எனக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுமே வந்து என்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னா செக்கப் வந்து நம்ம கண்டிப்பாக போயாகணும். எப்போ வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சுதுன்னா நம்ம வீட்லேயே அந்த கிட் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் உடனே நம்ம டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 months வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு அது ஏன் அப்படின்றது புரியல. 3 months வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது. நான் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட உடனே போகிறது நல்லது. ஏன்னா டாக்டர்கிட்ட நம்ம போனால் மட்டும்தான் அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்னு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ண தான் நம்மளோட பேபி வந்து கரெக்டாக நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். அதுக்கான சத்து வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸோ எவ்ரி செக்கப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் போயிடுங்க. டாக்டர் சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கும் டாக்டருக்கும் உள்ள அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் நமக்கான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு டாக்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது வந்து எக்ஸசைஸ். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 5வது மாதத்துலேருந்து வாக்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க டாக்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் தான் வந்து போக ஆரம்பித்தேன். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பார்க்கில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு 1/2 hour. எங்களால் 2 வேலைலாம் போக முடியாது. ஏன்னா நான் ஒர்க் போனதுனால 2 வேலை என்னால் போக முடியல. உங்களுக்கு 2 வேலை போக முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு போங்க. வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் வந்து ஒரு வேளை தான் போனேன். அதுவும் 1/2 hour மட்டும்தான் ஃபஸ்ட்டு போனேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. சார் வந்து கீழே விழுந்து வாரி அதுக்கப்புறம் என்னால் வந்து வெளியில் வாக்கிங் போக முடியல. நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் வாக் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7வது மாதத்தில் வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் வந்து என்னோட ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்களோட அறிவுரைப்படி தான் நான் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பித்தேன். நான் எந்த வீடியோவும் பார்க்கல. குறிப்பாக எந்த ஒரு வீடியோவும் பார்த்து யார் சொல்கிறதையும் கேட்டு நான் பண்ணலை. என்னோட ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்களோ அதை தான் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். முக்கியமாக வந்து சொல்ல போனால் ஸ்குவாட்ஸ் வந்து நான் நல்லாவே பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் மலாசனான்னு சொல்லிட்டு நம்ம இந்த கீழே உட்காருவோம் பார்த்துருக்கீங்களா, இந்த இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற பொசிஷன் இருக்குல்ல, அதுதான் மலாசனான்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷன் வந்து செய்ய ஆரம்பித்தேன். அண்ட் டக் வாக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டக் வாக் வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா டெலிவரிக்கு கொஞ்சம் வீக் முன்னாடி, அதாவது ஒரு 37 வீக்லேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 36 வீக்லேருந்து செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு டக் வாக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவை உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட், உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டாம். உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நான் 8th மந்த் வரைக்குமே ஆஃபீஸ் வந்து போனேன். அதாவது டெலிவரிக்கு 1 மாதம் முன்னாடி வந்து நான் லீவ் போட்டேன். ஸ்பெசிஃபிக்காக என்ன ரீசன்னா, என்னால் ஆஃபீஸ் போகும்போது என்னால் இந்த எக்ஸசைஸ் வந்து சரியாக வந்து பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து அந்த 1 month ஃபுல்லாகவே எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து அந்த 1 month முன்னாடி லீவ் எடுத்தேன். அந்த 1 month ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி சூப்பராகவே நான் பண்ணேன். எனக்கு அது ஒரு பெருசாகவே ஹெல்ப் பண்ணுச்சு. நான் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும் அதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது எல்லாமே பண்ணாலும் நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்றது நம்ம கையில் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து அடமெண்ட்டாக இருக்கவே கூடாது. நம்மளும் முக்கியம், நம்ம குழந்தையும் முக்கியம். உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுபடி நீங்கள் கேட்டு நடங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடமெண்ட்டாக தயவு செஞ்சு இருக்காதீங்க. நீங்கள் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகும். நீங்களும் உங்கள் குழந்தையும் சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க. அண்ட் மறக்காமல் என்னோட சேனலான தனா சாமிநாதன் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.